கைஸ் பார்த்தீங்கன்னா மாருதி 800 கார் வாங்கியிருந்தோம். இது வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே கிளம்பலை. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி பக்கத்துலேயே குட்டி ஒரு ரைடு ஒன்று போக போகிறோம். அதுதான் நம்ம வண்டி ட்ரையல் தான் பார்க்க போகிறோம். வாங்க போகிறோம். வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டுறது நல்லா இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வாங்கியிருந்தோம். வண்டி பார்த்தீங்கன்னா 2006 மாடலு. 2006 மாடலில் வண்டி வாங்கி கொஞ்சம் வேலை செஞ்சோம். எங்கள் மெக்கானிக் பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செஞ்சு தந்துட்டாரு. ஃபேமிலி மெக்கானிக், ஃபேமிலி டாக்டர் மாதிரி நமக்கும் ஃபேமிலி மெக்கானிக் இருக்காரு. ஃபேமிலி வக்கீல் எப்படி அது மாதிரி நமக்கு ஃபேமிலி டாக்டர், ஃபேமிலி மெக்கானிக். என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த வண்டி எப்படி இருக்கு? வண்டி ஓட்டுறது நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா வண்டி குட்டியாக இருக்குது. இப்போ யார் வண்டி ஓட்ட தெரியாதுங்களோ இது ஈஸியாக ஓட்ட கற்றுக்கலாம். சரி, நீ இங்கே வா, பின்னாடி வா. ஏன் நீனே ஈஸியாக ஓட்டல, நீ அதான் நான் ஓட்டுறேன். டேய், உனக்கு தான் ஓட்டே தெரியாதுடா. அதான் நீ ஓட்ட தெரியாதுங்கிட்ட ஈஸியாக ஓட்டியானு சொன்னேன். பைத்தியக்காரனே பேசிட்டு வராம வாடா, அமைதியை மூடிட்டு வாடா. உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி எல்லாம் தெரியும் தானே? வண்டி பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். வண்டி எப்படி ஓடுது? வண்டி டயரில் ஓடுது. இல்லை. ரோட்டில் இல்லை. அப்புறம் வேறு இதில் பெட்ரோலில் ஓடுது. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறது நல்லா இருக்குது. இது வரைக்கும் எடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரொம்ப நாள் எங்கேயும் வெளியான அதிகமாக ஓட்டுறதில்ல. வண்டி நிறுத்தி வச்சே இருந்துச்சு, ரெடி பண்ணிட்டு வந்து. சரி ஓகே டீ குடிக்க போயிட்டு வரலாம், வண்டி வாங்கினதுக்கு ட்ரீட் எங்கன்னு கேட்டுட்டு இருந்தானுங்க. சரி ஓகே அப்படியே டீ குடிச்சு ட்ரீட் இல்லாமல் இருக்க முடியுமா? அதுதான் நீ என்னத ஓசில தானே இருப்ப. பப்ஸ் எனக்கு வந்தாருப்பா. பப்ஸ் டீ மட்டும்தான்ப்பா. பப்ஸ் எனக்கு. அப்போ நீ இறங்கி போப்பா, இறங்கி போ, நான் நிறுத்துறேன், இறங்கி போ. சரி உனக்கு வண்டியை பற்றி உனக்கு என்ன தெரியும் சொல்லு. எனக்கு வண்டியை பற்றி ஒன்றுமே தெரியாது. ட்ரீட்லாம் கேட்டல, வண்டியை பற்றி உனக்கு என்ன தெரியும் சொல்லு. நான் உனக்கு பப்ஸ் எல்லாமே வாங்கி தரேன் சொல்லு. வண்டி வந்து நம்புறது. வண்டி வந்து நம்புறது அது எனக்கு தெரியும். வண்டியில் பார்த்தனா வண்டி நல்லா இருக்கு. வண்டியில் 5 டயர் இருக்கு. வண்டியில் 5 டயர் இருக்கா? இல்லை 4 டயர் தான்டா இருக்குது. ஸ்டெப்னி ஒன்று இருக்கல பின்னாடி. பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போகும்போது சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க, உங்களுக்கு உயிருக்கு சேஃப்டி. சரி நீ சீட் பெல்ட்டை போட்டுக்கிற. இங்கே எங்களுக்கு சீட் பெல்ட்டே இல்லையே. அப்போ பார்த்தீங்கன்னா முக்கு ரோடு வந்துருச்சு. முக்கு ரோடுனா என்ன பேர்? முக்கிக்கிட்டு போகிற ரோடா? பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட கடுக்கா மரம். எங்கடா கடுக்கா மரம்னு சொல்கிறானே, எங்கடா கடுக்கா மரமே காணுன்ற நினைக்காதீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம சில பேர் நான் ஓட்டுறதை பார்த்து என்ன பைத்தியக்காரனாட்டம் ஓட்டுறான் அப்படின்னு சொல்லுவோம். கார்லாம் சில பேர் ஓட்டிகிட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா இப்படி குறுக்கா வந்துடுவாங்க, அப்படி வருவாங்க. சில பேர் ஓட்ட தெரியாமலாம் வருவாங்கன்னு நம்ம சொல்லுவோம். நானும் பைக் ஓட்டு போகும்போது அப்படி தான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா கார் ஓட்டும் போது தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ஓட்டுறப்ப தான் தெரியுது அவங்களாம் இப்படி தான் நம்மள மாதிரி தான் கஷ்டப்பட்டு ஓட்டுவாங்கன்னு தெரியுது. ஆக்சுவலி எனக்கே வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்ட தெரியாது. இந்த வண்டி வாங்கினது அப்புறம் தான் நான் நல்லா ஓட்டவே கற்றுக்கிட்டேன். இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸ்கூல் போகிறதும் வேஸ்ட்டு. ஸ்கூல் போகிறதே இல்லை. நான் ஸ்கூலில் இன்றைக்கி தான் போயிட்டு வந்தேன். அதான் இத்தனை நாள் போகல, இன்றைக்கி தான் அதிசயமாக போயிட்டோம். ஸ்கூலை பற்றி பேசாதீங்க. சரி உனக்கு என்னைக்கு பரிச்சுன்னு சொல்லு. கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா இன்னைக்கு கூட எழுதுவேன். ஆக்சுவலி எனக்கு என்னைக்கு பரிச்சுனே தெரியாது. தான் படிக்கிற பையனுக்கு தானே தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? நாளைக்கு மதியமாக தான் ஸ்கூலு. நாளைக்கு மதியமாக தான் ஸ்கூலா? 12வது பப்ளிக் எழுதுறாங்கல்ல. 12வது பப்ளிக் எழுதுறாங்க. ஓ நீ எத்தனை 9th? ஆமாம், மதியத்துக்கு மேலே ஸ்கூல் வர சொல்லிட்டாங்க. வண்டி ஓட்டுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாருதி 800 வந்து சொல்ல போனால் ஈஸி, குள்ளையாக இருக்கனால ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஓட்ட தெரியாதவங்களும் ஈஸியாக வச்சு ஓட்ட கற்றுக்கலாம். நீ குள்ளையாகிறதுக்கு அங்கே இருக்கிறதுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சரி இன்னத்துல போகிறோன்னு பார்க்குறீங்களா? இவன் ஸ்கூல் இன்னைக்கு தான் போயிருக்கான். அதனால தான் சரி ஓகே டீ குடிக்க போகலாம், வண்டி வாங்கியிருக்கோம், ஏதோ எங்கேயும் வெளியே அதிகம் கிளம்பல. சரி ஓகே நம்ம ஊர் டவுன் வரைக்கும் போய்ட்டு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பணும். இவன் தான் டீ குடிக்கலான்னு சொன்னான். ஈவினிங் டைமில் போனோம்னா, ஏன்னா ஈவினிங் டைமில் போய் டீ குடிச்சோம்னா நல்லாயிருக்கும். அதனால தான் சரி ஓகே அப்படின்னு கிளம்பிட்டோம். ஒரு 5 மணிக்கு கிளம்பணும். போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இவன் கொஞ்சம் பாதி வழியில் போய் பாத்ரூம் வந்துச்சுன்னா காட்டுக்குள்ளே பூந்துக்கிட்டான். யார் ஆய் போகிற இடத்துல ஐபி மடிக்கிறது?
சன்செட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஈவினிங் டைம்ல நாங்க ஏன் போறோம்னு பாத்தீங்கன்னா சைடுல பாருங்க அந்த சன்செட் நல்லா இருக்கும். எனக்கு உங்களுக்கு நல்லா தெரியுற இடத்துல நிறுத்தி காட்டுறோம். போனீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா தெரியுற இடத்துல நாங்க உங்களுக்கு நிறுத்தி காட்டுறோம். நல்லா தெரியுற இடத்துல நிறுத்தி காட்டுறியா? ஆமா. இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா தெரியுற மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. வண்டி நிறுத்துற மாதிரி தெரியல. வண்டி நிறுத்துற மாதிரி நான் ஒண்ணுக்கு வந்துச்சா? இல்லை, அப்போ தானே காட்டுக்குள்ள பூந்துட்டு வந்தேன். அசிங்கமே இல்லை. வெக்கமா சூடு சொன்ன எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னு தெரியுது. பார்த்தீங்கன்னா இதுதான் காடு. இதுதான் காடு ஊடுன்ட்டு கூட மூடிட்டு வாடா. மூடிதான் இருக்குது. என்னது? பேண்ட். எத்தனையோ காலம் வாராத வானவில் வந்தது போலி பேச உச்சியில நீந்தும் ஆகாச மீனென துள்ளிடுதே. ஆமா, அது கடையை சாத்திட்டு போயிடுவாங்க. கடை சாத்திட்டு போயிடுவாங்களா? புரியல. சிக்கன் ரைஸ் கடையா சாத்திட்டு போயிடுவாங்களா? அப்ப எப்படி இருக்கும்? சிக்கன் சன்ரைஸ். இவன் ஏதோ காமெடி பண்ணலான்னு பாக்குறான், வரல. நீ விட்டுன்ற, உனக்கு காமெடி வரலன்னா விட்டுரு. சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ? பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்கு. அது பெட்ரோல் பங்க் தான். நீ தான் வச்சிருக்கீங்க. எங்க அடிச்சுக்கிறேன்? கமெண்ட்ல யாராவது சொல்லுங்க, ஏன் நம்ம எல்லாம் பெட்ரோல் பங்க்னு சொல்றோம்? ஏன் டீசல் பங்க்னு சொல்றது? ஏன் பெட்ரோல் பங்க்னு மட்டும் நம்ம எல்லாம் சொல்றோம்? ஏன்னா இங்க பெட்ரோல் தான் அதிகமா அடிக்கிறோம். நம்ம கார் கூட பாத்தீங்கன்னா பெட்ரோல். ஆமா, நம்ம வண்டி பாத்தீங்கன்னா பெட்ரோல்ல தான். 2006 மாடல் மாருதி 800. இப்பதான் ரீசெண்டா வாங்கணும். ரீசெண்டா வாங்கல, 2006ல இது வந்துருச்சு. நாங்க பாத்தீங்கன்னா இப்பதான் வாங்கணும். வண்டி நல்லா இருக்குது, ஓட்ட கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கோம். இங்க பாருங்க, இங்க தான் இருக்கு சன்ரைஸ் கடை. பாருங்க, மூட்டாங்க. 99 ரூபா தான். 99 ரூபா தான். 150 ரூபா. ரோட்லயே நடப்பானுங்க. இப்போ ஓரமா கூட நடக்க மாட்டானுங்க. பஸ் ஏறி போ. ஏய், ஏறி போவா? நீ அமைதியா வாழ. பஸ் ஏறி போவா. அவர் என்னங்க வண்டியை ஓட தெரியாம வராரு? இதுதான் ஆல்டோ. டீ கடைக்கு போக போறோம். சரி, இப்போ டீ கடைக்கு தான் போக போறோம். இதை குறுக்கா போடுறது, இண்டிகேட்டர் போடாம அரைக்குறையா வர்றது. நாங்களாம் பார்த்தீங்கன்னா என்னைக்கு ரூல்ஸை மதிச்சு ஓட்டுறவங்க. இண்டிகேட்டர் போட்டு அப்படியே ஜாலியாக வண்டி எடுத்துக்கிட்டு இங்கே பார்த்து. இப்போ நம்ம எந்த ரூட்டில் போயிட்டு இருக்கோம்? தெற்கோ நோக்கி போகிறோம். தெற்கோ நோக்கினா இந்த மாதிரி டைமில் எனக்கு கேப்டன்னே அழைக்கலாம். கேப்டன் ஜாக் ஸ்பாரோ. நீ இதெல்லாம் சுத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே இபி வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாருதி 800 பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா அழகாக நைஸாக போகுது, ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வழியாக போகிறோம். ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு அந்த மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹாரன் அடிக்கக்கூடாது. மெதுவாக போகணும். ஹாஸ்பிட்டல் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு அந்த மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹாரன் அடிக்கக்கூடாது வண்டி நம்ம போகும்போது. அது இல்லாமல் நம்ம மெதுவாக போகணும். ஹாஸ்பிட்டலில் போய் பிடிச்சி ஊசி போட்டு விட்றோம். அந்தியாவா ஊசியா? பயமாக்குது. இங்கே ஸ்கூல் இருக்குது. இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது. மெதுவாக போகலாம். குறுக்கால ஓடி வந்துட்டாங்கன்னா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்ன பண்ணுவல? ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா டீ கடை தேடி வந்தோம். பார்த்தீங்கன்னா டீ கடையெல்லாம் சாத்தி இருக்கும் போல். இல்லை இன்னைக்கு லீவாக இருக்குது. நான் முன்னேறு கடை இருக்குல்ல. இன்னொரு கடை இருக்குதா? எங்கே இருக்குது? பஸ் ஸ்டாண்டில். பஸ் ஸ்டாண்ட். நீ கேட்கக்கூடாது. பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, எப்படி டீ இருக்குன்னு நீ கேட்கக்கூடாது. ஆமாம், பஸ் ஸ்டாண்டில் பஸ் தானே இருக்கும், டீ எப்படி இருக்கும்? அங்கே கடை இருக்கு, பஸ்க்குள்ளேன்னு கேட்கக்கூடாது. மட்டும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி நிப்பாட்டிடுவோம். சரி, ஓகே, நீங்கள் வண்டி எடுத்துறீங்க அது இதுன்னு போலியன்னு சொல்லி வந்தோம். அப்படியே அழகாக வந்துட்டு ஒரு டீ சாப்பிட்டு போகலாம். வண்டி வாங்கிட்டு வந்து ட்ரீட்டே தரலன்னு கேட்டிருந்தாங்க. சரின்னு வந்தேன். அது யாரு? போலீஸா? இல்ல, டிரைவர். போட்டு எல்லாருமே போலீஸ் தானே. என்ன ஒரு ஆளுன்னு கூட அடிக்காம போறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்துருச்சு வேகத்தோட.
ஆ ஏறிடுச்சு. வீட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிச்சுன்னு கிளம்பணும். சரி இவன் வேற காமெடி பண்ணுறேன்னு எதோ பண்ணி சாவடிச்சிட்டு வரான். பெயின் கில்லரா? பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுனே புரியல தெரியல. இல்லை கார் ஸ்டேரிங் எப்படி பவர் ஸ்டேரிங்கா இல்லை இது நார்மல் தான். நார்மல்னா? நார்மல் தான். நார்மல்னா எனக்கு என்னன்னே தெரியாது. ஒன்லி ஒன் பவர் ஸ்டேரிங் மட்டும்தான் தெரியும். நீ பவர் ஸ்டேரிங்னா இது பவர் ஸ்டேரிங்கு, நார்மல்னா நார்மலு. எங்க ஊர்ல மட்டும் தான் ரோட்ல நடப்பானுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொஞ்சம் கூட நவர மாட்டாங்க. நீ அமைதியா உன்னை கூப்பிட்டு வந்தே தப்பா போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏரி இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி இருக்குது. நிறுத்தலாம். ஏரி பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்குது. இது சுத்தமா இருக்குது. அவனுக்கு பச்சை பச்சை சாக்கடை பிடிச்ச மாதிரி இருக்குது. நிறுத்து போகலாம். வண்டி வாரம் போடுறோம். வண்டி வாரம் போடலையே, கிளம்பிட்டுமா? என்ன அது பத்தடி பாதை மாதிரி இருக்கு. பத்தடி பாதையே தான். ஆனா உண்மையா சொல்றேன்னா கார் ஓட்டுறவங்களாம் உண்மையுமே அவங்களாம் இதுப்பா. எதுப்பா பாவம். ஆமா கார் ஓட்டுறது ரொம்ப ரிஸ்கா இருக்குது. நமக்கு ரிஸ்க் எல்லாம் நமக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி ஆச்சே. சரி இந்த காமெடி நீ பண்ணுவேன்னு தெரியும், வரணுமேன்னு நினைச்சேன். நீ காலைல சுடுதண்ணி குடிச்சா ஆட்டோமேட்டிக்காக வரும். காமெடியா? இல்லை பாத்ரூம். அந்த நாய் நீ ஒண்ணுடா. நாய் நானும் ஒன்றுனா அப்போ நீயே அது. சாரி நீ நாய் இல்லை, பண்ணி. என்ன பண்ணி? நீனா நாய். சரி உங்களுக்கு யாருக்கு வண்டி ஓட்ட தெரியும் அதை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. எந்த பக்கம் போறதுன்னே தெரியல. ஏதோ ஒரு பக்கம் போவோம். இது எங்கள் ஊருன்னு சொல்லிக்க எங்களுக்கே வெக்கமாக இருக்கு. ஒரு வழியும் தெரியல. நம்மளாம் இந்த ஊரில் இருக்கிறதுக்கு அந்த கம்பத்தில் தூக்கு மாதிரி சாகலாம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சன்செட் காமிக்கலான்னு இருக்கும். நீ அப்படியே வாழ. ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது எதுவுமே இந்த இடத்துல நடக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கான ஒரு பவர் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். பேச்சு கேட்டு இந்த பக்கம் நான் அப்பயே சொன்னேன்ல டீ வாங்க காசு எடுத்துருவாடான்னு. காசு எடுத்துருவாதான் வந்துட்டு இப்போ என்னத்துக்கு வந்தோன்னே தெரில. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட தமிழ் சார் ஒரு பைக்கு ஒரு கிச்சன் ஷூஸ் அப்போ தமிழ் சார்னா அம்மா